அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதி என்னாவது? நிரபராதியான இளைஞன் ஒருவனை கவர்னர் அம்ரு இப்னுல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அவனை காப்பாற்ற அவரது தாய் முயற்சி செய்தும் பலனில்லை. கடைசியாக மனு ஒன்றை கொடுப்பதற்காக கவர்னர் செல்லும் வழியில் காத்திருந்தார். குதிரை மீது கம்பீரமாக வந்த அம்ரு, யார் இவள், எதற்காக நிற்கிறார் என்று காவலாளிடம் கேட்டார். அதற்கு காவலாளி, சிறையில் வாடும் தன் மகனுக்கு நிரபராதி, அவனை விடுவிக்க உத்தரவிடுங்கள் என தண்ணீருடன் அந்த மனுவையும் கொடுத்தார். அம்ருவின் மனம் இறங்கவில்லை. காவலர்களை, சிறையில் கிடைக்கும் இவனது மகனுக்கு 100 கசையடிகள் கொடுப்பதோடு அனைவருக்கும் பாடம் புகட்டும் விதத்தில் அவனை வீதியில் இழுத்துச் செல்லுங்கள் என்றார். உங்களின் மனம் போன போக்கில் அநீதி வழங்கினால் இறைவனின் நீதி என்னாவது என அந்த தாய் ஆவேசமாக கத்தினார். அதை கேட்டதும் நிரபராதிக்கு அநீதி இழைப்பது பாவம் என்ற எண்ணம் கவர்னருக்கு ஏற்பட்டது. இளைஞனை விடுவிக்க உத்தரவிட்டதோடு அநீதியில் இருந்து தன்னை காப்பாற்றியவருக்கும் நன்றி கூறினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனம் போன போக்கில் தீங்கு செய்யாதீர்கள், நடுவுநிலை தவறாதீர்கள். வாஹித்தவன வல்ஹம்துலில்லாஹி வரபில் ஆலமீன்.